ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருக்க அரிசி பருப்பை வச்சு சூப்பரான ஒரு வரப்படை தான் செய்ய போகிறோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசி எந்த கப்பால் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்பால் 1/4 கப்பு புழுங்கல் அரிசி, இட்லி அரிசின்னு சொல்லுவோம்ல அது, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் வெள்ளை உளுந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டு இது ஒரு 4லேருந்து 5 மணி நேரமாவது நல்லா ஊறணும். இது ஊறினா தான் நல்லாயிருக்கும். இந்தளவு நல்லா ஊறினதும் இது கூடவே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4லேருந்து 5 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக தான் அரைக்கணும். கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு, சோம்பு நான் சேர்த்துக்குவேன். பூண்டு சோம்பு சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா உடையிற அளவு நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை தட்டிட்டு 2 பக்கமும் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வரப்படை ரெடி. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.